வணக்கங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அதை சாதாரணமாக கட் பண்ணியே பண்ணிட்டேன் நான். அதை வந்து ரோஸ்ட் மாதிரிலாம் பண்ணலை. அப்புறம் வந்து எலுமிச்சம்பழ ரசம் பண்ணியிருக்கேன் நான். வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பருப்பு போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு செஞ்சுருக்கேன். அப்புறம் பூசணிக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேங்க நான். அப்புறம் சேமியா பாயசம் பண்ணியிருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் ஒயிட் ரைஸு, நெய், மெதுவடை பண்ணியிருக்கேங்க. அப்புறம் அப்பளம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காய் சாம்பார் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து அது தோலோடையே போடலாம். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே போட்டாலே நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காயில் வந்து இந்த கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா வந்து நுனியில் கட் பண்ணிவிட்டு அதை அடுத்து இருக்கிற பார்ட்டை வந்து நல்லா தேய்ச்சி விட்டோன்னா அந்த கசப்புத்தன்மை போயிடும் நம்மளுக்கு. எலுமிச்சம்பழம் ரசத்துலேயுமே இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் பண்ணணும். அதை ஒரு வீடியோ போடுறேங்க நான். ரசமும் ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது மெதுவடையில் வந்து நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி அடித்தோம்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு மெதுவடை. சக்கரை பொங்கலில் வந்து நம்ம பாகு வந்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதில் வேணும்னா வந்து இல்லை பாகு வந்து கெட்டி இல்லாமல் ஓரளவுக்கு இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. அதாவது பொங்கல் டைமிங் வந்து வைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லேட்டான டைம் வந்தனால இந்த தடவை சீக்கிரமே மற்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் பொங்கலும் இதுவும் வச்சுட்டேங்க. உங்களுக்கெல்லாம் பொங்கல்லாம் எல்லாம் நல்லபடியாக ஆச்சா? இப்போ கார சட்னிக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். இல்லாட்டியுமே வந்து உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி பண்ணால் நான் வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறனால சட்னி செய்யலை. நான் வந்து சட்னி வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் ஐகார்டில். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வந்து 4-5 வகையான சட்னி இருக்குது. சாம்பார் சட்னி எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போது சுகர் இருக்கிறவங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். இப்போ ரெகுலராக சாப்பிட்டா தான் வந்து சுகர்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். நான் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பொங்கல் அன்றைக்கி வந்து பச்சரிசி தான் வந்து வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். இது வந்து ஆக்சுவலி இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். உங்களுக்கு கூட்டுலேயும் பருப்பு போடுறோம், சாம்பார் அப்புறம் பொங்கல் எல்லாத்துலேயுமே பருப்பு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து நம்ம சேமியா பாயசத்துக்கு பதிலாக வந்து அரிசி பாயசம் கூட பண்ணலாம், மில்லட் பாயசம் கூட. அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். சேமியா பசங்க விரும்புங்கிறதுனால நான் அதை பண்ணியிருக்கேங்க. நேற்று போகி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து தைத்திருநாளாம் பொங்கல் வந்து இந்த இது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். அதையும் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க நான். அதாவது இந்த போகியில் வந்து நம்ம எரிப்போம் இல்லைங்களா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு. இப்போ பழசெல்லாம் போயிட்டு புதுசாக நல்லபடியாக எல்லாமே இந்த வருஷம் நல்லா ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் திரும்பி ஒரு தடவை வந்து கொண்டாட போகிறவங்களுக்கும் வந்து ஹாப்பி பொங்கலுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option, tap the bell icon. Thank you.